அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கள் என்றால், இன்றைக்கு வெட்டி கடைகள்ல விற்கக்கூடிய அந்த தேன் மிட்டாய் தான். அதுவும் பாத்தீங்க சொன்னா இப்ப அந்த தேன் மிட்டாய் கடைகள்ல விற்கிறது சரியான குறைவா தான் இருக்குது. எங்கேயும் ஒரு கடையில அந்த தேன் மிட்டாய் விற்கப்படுகின்றது. அந்த தேன் மிட்டாயை தான் நான் இன்றைக்கு வீட்டிலேயே செய்ய போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட VR Vlog யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்னட்டு தேன் மிட்டாய் செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஹாய் உறவுகளே, இப்ப தேன் மிட்டாய்க்கு மாக்குலைக்கலாமா? ஓகே, இப்ப தேன் மிட்டாய் செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் பாத்தீங்க சொன்னா, இது தேன் மிட்டாய்க்கான குலைக்கிறதுக்கான பொருட்கள் மட்டும்தான் இப்ப காட்ட போறேன். இப்ப தேன் மிட்டாய் செய்ய வேற என்ன பொருள் எல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். சரியா? பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சுண்டு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது அவிக்காத பச்சை மாத்தான். இதோட வெண்ணிலா எசன்ஸ். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுட் கலர்ன்னு சொன்னா, ஃபுட் கலர் போட்டா தான் அந்த தேன் மிட்டாய் நல்ல கலராகவும் நல்ல வடிவாகவும் இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னா நெய்யும் பயன்படுத்தலாம். அதோட இது பாத்தீங்க சொன்னா அப்பச்சோட பேக்கிங் பவுடர் ரெண்டுமே கலந்து இந்த கரண்டியில கொஞ்சம் என்ன சொல்றது, காக்கரண்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது தயிர், புளிக்காத நல்ல கட்டி தயிரா இருக்கணும். இந்த ஆக புளிச்ச தயிர் விடக்கூடாது, நல்ல கட்டி தயிரா இருக்கணும். இவ்வளவு தான் தேன் மிட்டாய்க்கான குலைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கோதுமை மாவு ஒரு சட்டிக்கு போடுவோம். அதோட எடுத்து வச்ச பேக்கிங் பவுடர், அப்பச்சோடா. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கரண்டி தயிர், ஒரு கரண்டி காரம், மற்றது கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ். வாசத்துக்கு இது நீங்கள் விருப்பம் இல்லாடி சில இந்த வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்காதாக நீங்கள் விட தேவையில்லை. இப்ப கொஞ்சம் கலர் ஒரு துளி விட்டாலே காணும். கலர் விட்டாச்சு. இவ்வளோத்தையுமே நல்ல வடிவா ஒரு குழைச்சி எடுக்கணும். சரியா? நல்ல வடிவா மாவோட குழைச்சி எடுக்கணும் இருக்கா. இப்ப நல்ல வடிவா கலந்து எடுத்தாச்சு. இனி என்ன செய்யணும்னு சொன்னால், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தெளிச்சு, அந்த என்னன்னு சொல்ற பூரிக்கு எப்படி குழைச்செடுப்போமோ அதே போல குழைச்செடுக்கணும். தண்ணி அவக்கண்டு ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தெளிச்சு தெளிச்சு குழைச்செடுக்கணும். பூரிக்கு எப்படி குழைப்போமோ அதே போல. வடிவா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நாங்க குழைச்செடுக்கணும். இதோட என்ன செய்யணும்னு சொன்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். மீன் சொன்னா அந்த கையில ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். நீங்க நெய்யும் விடலாம். இனி என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அப்படி ஒரு தட்டுக்க வச்சுட்டு குழைச்சி எடுத்தோம்னு சொன்னா நல்ல ஈஸியா இருக்கும். இப்ப மாவெல்லாம் நல்ல வடிவா கிளந்துட்டேன் ஒரு அளவுக்கு. இப்ப ஒரு தட்டுல வச்சுட்டு நல்ல வடிவா அமர்த்தி நல்ல சாஃப்டா, நாங்கள் எப்படி பூரிக்கு நல்ல சாஃப்டா குழைச்சி எடுக்கிறோமோ அதே போல குழைச்சி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். பாருங்க, கொஞ்சம் ரப்பரா இருக்குது. அதால கொஞ்சம் தண்ணி இந்த கையில இப்படி சட்டியில தண்ணிய வச்சுட்டு நாங்க கைய இரண்டி இரண்டி குழைச்சோம்னு சொன்னா நல்ல சாஃப்டா வருமா. நல்ல வடிவா பின்னஞ்சு குழைக்கும். தட்டுண்டா தான் நல்ல வடிவா அப்படி அமர்த்தி அமர்த்தி குழைக்க. உங்களுக்கு இப்ப கையில கொஞ்சம் ஒட்டி செண்டா கொஞ்சம் தேங்காய் கையில பூசிட்டு நீங்க குழைச்செடுக்கலாம். பாத்தீங்களா எப்படி குழைச்சி எடுத்திருக்கிறேன்னு சொல்லி.
நல்ல சாஃப்டா இருக்கணும். அந்த கலர் வந்து அந்த மா எல்லாத்தோடையுமே நல்லா சேரணும். அதாலதான் நல்ல வடிவா அமர்த்தி அமர்த்தி குழச்சோம்னு சொன்னாதான் இந்த மாவு வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. நாங்கள் வந்து தேன் மிட்டாய் வந்து செய்யறதுக்கு இலகுவாகவும் இருக்கும் எங்களுக்கு. இப்ப வந்து தேன் மிட்டாய்க்கான மா வந்து நல்ல வடிவா குழச்சி வச்சிருக்கிறேன். நல்ல சாஃப்டாவும் இருக்கு. இப்பவே பாருங்க நல்ல சாஃப்டா இருக்குது. இதை வந்து நாங்கள் 1 மணித்தியாலம் இல்ல 1.5 மணித்தியாலம் ஆக கூடினது ஒரு 1.5 மணித்தியாலம் அப்படி நாங்க புளிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து நாங்க தேன் மிட்டாய் வந்து செய்தோம்னு சொன்னா நல்ல சூப்பரா தேன் மிட்டாய் வந்து வரும். இப்ப பாத்தீங்க சொன்னா கடையில எல்லாம் இந்த தேன் மிட்டாய் வந்து இப்ப விற்கிறது வந்து சரியான குறைவு. அதால நாங்க வீட்டிலேயே வந்து செய்து வடிவா சாப்பிடலாம். இந்த மாவை வந்து நாங்கள் 1 மணித்தியாலம் நல்ல வடிவா புளிக்க வைப்போம். புளிக்க வச்சுட்டு தேன் மிட்டாய் வந்து அதுக்கு பிறகு நாங்க பொரிச்சு எடுக்கணும். அது எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. இப்ப வந்து இந்த சட்டிக்கு நான் வச்சுட்டு இந்த கோப்பியாலேயே அப்படியே மூடி விட போறேன். மாவு வந்து நல்லா புளிக்கட்டும். இப்ப வந்து நாங்க தேன் மிட்டாய்க்கு வந்து மாவை வந்து ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு முதலே வந்து நல்ல வடிவா என்ன சொல்றது குழச்சி வச்சிருக்கிறோம். இப்ப நான் 1 மணித்தியாலம்னு சொன்னா நான் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலையா இருந்தபடியா அப்ப 1.5 மணித்தியாலம் ஆச்சுது. பாருங்க மாவு வந்து எப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி தேன் மிட்டாய் என்னம்மா அந்த புளிச்சிருக்கு. நாங்க சொன்னது வந்து 1 மணித்தியாலம் தான். அதுக்கு பிறகு ஒரு 2-3 மணித்தியாலம் புளிச்சாலும் பிரச்சனையே இல்ல. அது புளிக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லதா வரும். நல்ல சாஃப்டா வரும். இன்னுமே சாஃப்டா வரக்கூடிய இது இருக்குது. இனி இந்த மாவை என்ன செய்வோம்னு சொன்னா நல்ல வடிவா என்னன்னு சொல்றது இப்ப நாங்க பூரிக்கு எப்படி தட்டுவோமோ அதே போல தட்டணும். ஆனா ஆக மெல்லிசா வந்து தட்டக்கூடாது. இப்ப பாத்தீங்க சொன்னா நான் மாவு வந்து தப்ப போறேன். ஆக மெல்லிசாம இருக்கக்கூடாது, ஆக மொத்தமாவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான இதுல இருந்தா தான் நாங்கள் வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து இலகுவாகவும் இருக்கும். அதோட வந்து அந்த பொரிஞ்சு வரவும் நல்ல வடிவா பொங்கி வரும். அதுக்காண்டி ஒரு அளவான இதுல வந்து இதண்டோணும். இப்ப வந்து நான் இந்த தட்டுல வந்து நல்ல வடிவா பெறவ போறேன். பாருங்கோ தப்பி எடுக்கணும். பூரிக்கு எப்படி தப்புவோமோ அதே போல நீங்க பூரிக்கட்டை இருக்குமென்னு சொன்னா அதுலயுமே நல்ல வச்சு பாத்தீங்களா இப்படி வருதுமா கையில வந்து கொஞ்சம் ஒட்டவே இல்லை. நல்ல படிவா இந்த தட்டுல வந்து நல்ல படிவா இந்த பலகையிலேயே பரவி எடுப்பேன். நல்ல சூப்பரா இருக்கு. நீங்க மாவை பார்க்க வடிவாவும் இருக்குது. நீங்க வேணும்னு சொன்னா அந்த கேசரி பவுடர் மஞ்சள் கலர்ல விற்கும், அதுவுமே நீங்க வந்து பாவிக்கலாம். மற்றது ரூபி மாவை பார்க்க வடிவா இருக்கு. நல்ல வடிவா அந்த புளிச்சு நல்ல சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. அதை விட கலர் இருக்குல்ல, கலருக்கு அந்த மாதிரி இருக்கு. கண்ணுக்கு சும்மா கண்ணை குத்துது சிவப்பு கலர். பாத்தீங்களா எப்படி வருதுன்னு சொல்லிமா. இப்ப வந்து இப்படியான மிட்டாய் எல்லாம் வந்து கடையில வந்து விக்கிறதே குறைவு. சில நேரம் அந்த கோயில்ல எல்லாம் வந்து கொண்டு வந்து விப்பின வழிய கடையில எல்லாம் விக்கிற வந்து சரியான குறைவா போயிடுச்சுது. நல்ல சாஃப்டா வந்துருக்குமா. எவ்வளவுக்கு மாவு வந்து புளிக்குதோ அவ்வளவுக்கு நல்லது. நாங்கள் சாதாரணமா சொன்னது 1 மணித்தியாலம். அதுக்கு கூட 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அதுக்காண்டி 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் எல்லாம் புளிக்க வச்சிடாதீங்க. ஒரு சராசரி 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலத்துக்குள்ள வந்து நாங்க வந்து தேன் மிட்டாய் வந்து செய்து எடுத்துட்டோம். கையில கொஞ்சம் கூட ஒட்டவும் இல்லைன்னு சொன்னா அப்படி நல்ல சாஃப்டா இருக்குது. இப்ப வந்து நான் மடிவெல்லாம் பரவி எடுத்துட்டு இந்த மொத்தத்துல இருக்குது. ஆக மெல்லிசும் இல்ல ஆக மொத்தமும் இல்ல, கணக்கான பதத்துல பாருங்க. ஈஸியா வந்து எடுபாடு பாத்தீங்களா, ஒட்டெல்லாம் படாது கீழே, நல்ல ஈஸியா வந்து எடுபடும். இனி இதை வந்து ஒரு மூடியாலதான் நான் வட்டி எடுக்க போறேன். நீங்க இந்த சின்ன மூடியால நீங்க எந்த மூடியாலும் எடுக்கலாம். இதால வந்து ரவுண்டா வட்டி எடுத்தா எங்களுக்கு கணக்கா வரும். தாழ்வமா விட்டுருவோம் பாத்தீங்களா அப்படி வருதாண்டு. இப்படி வந்து ஒவ்வொன்றையுமே நாங்க வட்டி எடுக்கணும். இப்ப என்ன மிச்சம் மாறமாவா திருப்பி உருட்டிட்டு திருப்பி வந்து நாங்க பரவி இப்படி இப்படி வெட்டணும். இப்படி வெட்டி இந்த கோப்பையில வந்து வைப்போம். அப்படி இப்படி நாங்க சுத்தி இப்ப ரவுண்டா அப்படி எடுத்தோம்னு சொன்னா இப்ப என்ன திருப்பி மாக்குழச்சி எங்களுக்கு இதுன்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதால நான் சுத்தி அப்படியே வட்டி கொண்டு வரேன். பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. இத பாக்க எப்படி இருக்கு உங்களை பாக்க? இனிப்பு மாதிரி இருக்கு. இந்த கடையில வந்து கலர் கலர்ல எல்லாம் விற்பாங்க, அந்த இனிப்பு மாதிரி இருக்குல்ல. இப்படியே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து வட்டி எடுக்குவோம். வட்டி எடுத்துட்டு பொரிச்சோம்னு சொன்னா ஈஸியா இருக்குமே சொன்னா மழை வந்து பொரிச்சு எடுக்கலாம். ஓகே வட்டி எடுத்துருவா.
சரியா ரவி ஓ இங்க பாருங்க. என்ன எல்லாம் செய்து வச்சுக்கிறீங்க எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மாவு கூட விடையில பாருங்க. அதை உருட்டி உருட்டி இல்ல வடிவேறு கலரை பார்க்க பாப்போம் நான் பாரம் பாப்போம் என்ன ரவி செய்து வச்சுக்கிறீங்க இதுதான் தேன் மிட்டாய்க்கு எல்லாம் வட்டியா வெட்டி வெட்டி வச்சுக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்கு பார்க்க நல்ல கலராகவும் நல்ல சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கேன். அதுங்களும் பாத்தீங்களா அதுவும் ஒரு பிளேட் இல்ல எத்தனை பிளேட் போட்டு வச்சுக்கிறீங்க 2 பிளேட் எவ்வளவு மிட்டாய் வந்துட்டு பாத்தீங்களா இந்தியாலயும் இருக்கு பாத்தீங்களோ ஒரு சுண்டு மாவுல இவ்வளவு மிட்டாய் வெட்டிக்கிறேன். நானே கிட்டத்தட்ட 70-80 வரும் போல இருக்கேன். கூட வரும் போல கூட வரும். இனி இவ்வளோத்தையுமே பொடிச்சு எடுக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா சீனி பாகை வந்து காய்ச்சணும். இதுக்கும் சீனி பாகு ஊத்தணும். ஓ தேன் மிட்டாய்ன்றது என்ன சீனி பாகு தான். தேனை விடுறது இல்லையே சீனியை தான் நாங்க தேனா ஆக்குறது. ஓகே இனி அதை பார்ப்போமே. ஓ ஓகே 2 பிளேட்ல வந்து ரூபி வந்து எல்லாம் தட்டி வச்சுக்கா பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு. இந்த சீனி பாகு வந்து காய்ச்சணும். அதுக்கு முதல்ல சட்டி அடுப்புல வச்சுட்டு நான் பாத்தீங்கன்னு சொன்னால் 3/4 பணி சீனி வந்து எடுத்திருக்கிறேன். ஒரு சுண்ணமாக 3/4 பணி சீனி இதை வந்து இப்ப போட்டு காய்ச்சணும். சீனிய போடுவோம். ரூபி வேற வேற வித்தியாசமான இதெல்லாம் சிற்றுண்டி எல்லாம் செய்றீங்க சிற்றுண்டி வகைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தேன் மிட்டாய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் மறந்துருப்பின நிறைய பேர். இப்ப வந்து ஒரு காப்பு தண்ணி ஏன் சொன்னா அதுக்குள்ள சீனி வந்து அந்த பேணியில வந்து ஒட்டி இருந்தது. அதுக்காண்டிதான் அதை அப்படியே கரைச்சிட்டு ஒரு காப்பு சீனி தண்ணி விட்டா காணும். உதய போனியாலதான் மாவு எடுத்தேனா இதால வந்து இப்ப காப்போனி தண்ணி விட்டுறீங்க. காப்போனி தண்ணி விட்டாதான் சீனி வந்து நல்லா காய்ச்சிப்படும். நல்லா காய்ச்ச கூடாது. இந்த காய்ச்சி ஒரு கொதிச்சு வேற ஒரு கம்பி பதம் மாதிரி ஒன்று வேற முதல் கொதியிலே அப்பேக்கே இறக்கிடணும். முருக வந்து சீனியை காய்ச்ச கூடாது. ஓகே இப்ப வந்து சீனியை வந்து நல்லா காய்ச்சுவோம். எனக்கு வந்து கலரை பார்க்க அப்படியே கண்ணுக்கு பளிச்சனே. நீங்க வேணும்னு சீனிக்குலயுமே கொஞ்சம் கலர் விட்டு அந்த கேசரி பவுடர் கலர் இருக்குதானே அது போடலாம். என்கிட்ட வந்து அந்த கேசரி பவுடர் வந்து இல்லாதபடியே நான் வந்து போடல. நீங்க விருப்பம் வேண்டா போட இன்னும் கொஞ்சம் அந்த கலரா காட்டு. என்ன ரூபி காய்ச்ச முடியுதோ கிடையாது. சீனி வந்து கரைஞ்சிட்டு நீ வந்து ஒரு கொதி வந்து கொதிக்கணும். ஒருக்கா கொதிச்சுதான்டா காணும். ஓ ஆக முருவ காய்ச்ச கூடாது. சீனி பானை வந்து காய்ச்சி பட்டு பாருங்க ஒரு கொதி வந்து கொதிச்சு பாருங்க அப்படின்னு வச்சு கொண்டு வருதுண்டு பாத்தீங்களா. இனி வந்து இறக்கி வைப்பேன் சொன்னா இனி முருகிடும் சீனி. அதால வந்து இறக்கி வச்சுட்டு இனி தேன் மிட்டாயை வந்து நாங்கள் பொரிச்செடுக்கணும். இப்படியே வச்சுட்டு இதை எண்ணெய் செடி அடுப்புல வச்சு நீ எண்ணெய் விட்டு பொரிச்செடுக்கணும். ஓகே இப்ப வந்து எண்ணெய் சட்டி வந்து வச்சாச்சு. நீ வந்து தேங்காய் எண்ணெயை விடுவான். தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறா. தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் போட்டு எடுக்கணும். அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா எரிஞ்சாதான் இந்த எண்ணெயை வந்து பார்க்கணும் கொதிக்கும். அதோட மண்ணு பொரியும். இப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டுது. இனி நாங்கள் வெட்டி வச்ச ஒவ்வொரு மிட்டாய் இது வந்து தேன் மிட்டாயில இது மிட்டாய் தேன் சீனிக்க போட்டாதான் தேன் மிட்டாய் சரியா. இப்ப வந்து நாங்க மிட்டாய பொரிச்செடுப்போம். ஒவ்வொன்றா போடுவோம். வெட்டி வச்சத ஒவ்வொன்றா போட்டோம்னு சொன்னா சூப்பரா பொரிஞ்சு வரும். எப்படி பொங்கி கொண்டு வருதுன்னு வேறுங்க. சூப்பரா பொங்குது. எப்படி வருதுன்னு அப்படியே போடுங்க. மலமண்டு போடணும். எல்லாம் வந்து ஒன்று பொரிஞ்சு பொரியாம போயிடும். பொரியாம போடும். போடணும் போடுவோம். பாத்தீங்களா இப்படி பொங்குதுண்டு. பொங்கி கொண்டு வருது. அப்பளம் மாதிரி பொங்குது. ஓ கடாய் மாதிரி வருது. அப்படி இதுதான் தேன் மிட்டாய் சூப்பரா வந்திருக்கு. பாருங்க இப்படி பொங்கி வருதுண்டு சூப்பரா வந்திருக்கு. பலகாரம் மாதிரி இருக்கு. உருட்டி வச்ச பலகாரம் மாதிரி. நிறைய பேருக்கு தெரியாது தெரியுமா. அடுத்து அடுத்து காட்டுங்க. பொரியட்டும். பாருங்க எப்படி இருக்கு. இங்க பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கு. என்ன வடுங்க மேலே. இங்க பாத்தீங்களா. நல்லா பொரியட்டும். நல்லா பொரியும்.
சூப்பரா வந்து பொங்குது ஓ சூப்பரா பார்க்க அந்த சோயா மீட் பொங்கு இதுன்ற மாதிரி தண்ணியில ஊற வச்சோன்னா பொங்கிக்கு இருக்கு அதே போல இருக்கு பாத்தீங்களா நல்லா பொரியும் அப்படி பொங்கிருக்கு பாத்தீங்களா அப்படிதான் வட்டி வச்சுனாங்க இப்படி பொங்கிருக்கு பாருங்க இதே போலதான் வட்டி வச்சுனாங்க மாய் வந்து மகள் இந்த சமையல வந்து பாக்குறா அப்படி வந்து தேன் மிட்டாய் செய்யறா வந்து இப்ப வந்து மிட்டாய் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது இப்ப நாங்க இதை இறக்குவோம் இறக்கி அப்படியே நாங்க சீனி பானிக்கு தான் போட போறேன் எல்லா வடிவா எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே சீனி பானிக்க போட்டா அதுக்கு ஊறும் அப்படியே நல்ல வடிவா எண்ணெயை வடிச்சிட்டு போடுங்க உண்மையில என்னன்னு சொல்றேன்டா சோயா மீட்டை தண்ணியில ஊற வச்சோன்னா வந்து பொங்கி போயிருக்கு அதே போல இருக்கு இந்த பெட்டிஷா வந்துருக்கேன் எனக்கு இப்படி இருக்கு சீனி பானியில போட்டோன்னே இன்னும் சூப்பரா இருக்கு இனி அது வந்து ஊறட்டு நாங்கள் மெட்டதெல்லாம் பொரிச்சு எடுப்போம் மலமலண்டு சொன்னா எண்ணெயை வந்து நல்லா கொதிச்சிட்டு அதாவது மலமலண்டு எண்ணெய் செடிக்க போட்டு பொரிச்சு எடுப்போம் பாத்தீங்களா அப்படியே பொங்கி பொங்கி கொண்டு வருதுண்டு எவ்வளவு புளிக்குதோ அவ்வளவுக்கு சூப்பர் சூப்பர் நல்ல சூப்பரா இருக்கும் மழை வந்து போடணும் அப்பதான் வந்து ஒன்று பொரிஞ்சு ஒன்று பொரியா போயிடும் ஆனா பக்கம் எல்லாம் ஒரு அளவு வேற சொன்னா இப்ப பெரிய எண்ணெய் செடின்னு சொன்னா ஒரே அளவுக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம் மலமலண்டு எடுத்து இனி வந்து எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு பாப்பேன் சரியா அந்த மாதிரி வந்திருக்கு நான் நெச்ச மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு லெவலா வந்திருக்கு இவர் கேட்டவர் தேன் மிட்டாய் என்ன கேட்டவர் எனக்கு வந்து தெரியாது நான் ஏதோ ரூபி செய்து நான் ஏதோ செய்து கொடுக்குறது அவ்வளவுதான் ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல நல்ல சூப்பரா பொங்கி அந்த புளிச்சதான் தயிர் போட்டது செய்ததானே இதை வந்து மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம் என்னண்டு வந்து ஒரு கலந்து விடுவோம் மீன்ஸ் ஒரு பக்கம் தானே நாங்க விட்டுருக்கோம் அளவுக்கு மற்ற பக்கம் அப்படி கலந்து விட்டு வா அப்படி சீனி பானியில தோஞ்சோன்னு இந்த கலரா இருக்கு தெரியும் பாத்தீங்களா கலர் வேற லெவல் சூப்பரா இருக்கு கலர் வேற அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு சீனி பானிபூரி எப்படி பொங்கி கொண்டு வருமோ அதே போலதான் இருக்குது இதுவுமே வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இதே மிராக்குவோம் அதுவும் பொரிஞ்சிட்டு அதுக்குள்ளேயே அப்படியே போட்டு ஒரு காமன் தேவை மூற விடுவோம் அப்பதான் இந்த பானி எல்லாம் இழுக்கும் நல்ல வடிவா எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு போட்டீங்கன்னா சரி நல்ல சூப்பரா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கிடக்கு என்ன பொரிக்க என்ன முருக்கா போட்டா சரி கொஞ்சம் தாங்க சரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு பாப்பேன் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு பாப்பேன் இப்ப வந்து செம்மையா தேன் மிட்டாய் வந்து செய்தாச்சு அப்படியே பானிக்க போட்டு ஊற வச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கு ஒவ்வொரு மிட்டாயும் சூப்பர் அந்த மாதிரி சூப்பரா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு அப்படியே சீனி நான் கொஞ்சம் கூட நினைக்கல ரூபி இப்படி எல்லாம் செய்வான்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் இப்ப உள்ள கடி கேக்கல உள்ள அந்த பப்பளம் போலதான் இருக்கு சீனி எல்லாம் நல்லா ஊறி இருக்கு முள்ளுக்கு அதாலதான் கொஞ்சம் காமன் தேர்ம அப்படியே சீனிக்கே போட்டு நல்ல வடிவம் அந்த பானிக்கு போட்டு நல்ல வடிவா பிட்டாட்டி எடுக்கும் எடுத்துட்டு வேற தட்டுல போட்டுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டால் வேற லெவலா தான் வேற லெவல்லா பாத்தீங்களா தேன் மிட்டாயை வந்து சீனிக்க போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வேற ஒரு தட்டுல வந்து மாத்துறேன் எப்படி இருக்கு என்ன நல்லா இருக்கு கலர் பார்க்க சூப்பரா இருக்கு அதை விட நான் எடுத்து பார்த்தேன் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அந்த சீனி பானி எல்லாம் உள்ள போய் உள்ள பப்பளம் மாதிரி தான் இருக்கு உள்ள போய் இறங்கி இந்த மாவோட சேர்ந்து சாப்பிடு அந்த பொரிச்ச இதோட சூப்பரா இருக்கு தேன் மிட்டாய் தான் இப்ப வந்து சூப்பரான இனிப்பான தேன் மிட்டாய் வந்து சூப்பரா செய்து எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தேன் மிட்டாயும் அந்த சீனி பாகுல அப்படியே ஊறி சும்மா சூப்பரா தயாராயிட்டு இது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 1/2 மணி தியாலத்தால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பானி எல்லாம் முள்ளுக்கு இறங்கி அந்த கல்லு போலதான் இருக்கும் அதை கடிச்சு சாப்பிட்டா சும்மா தேன் வந்து வடியும் அதுக்குள்ள இருக்க சீனி பானி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி
பாத்தீங்களா இப்படி வருது பானி அப்படி இருக்கு, அப்படியே உள்ள இருந்து வருது பாத்தீங்களா தேன் மிட்டாய். நாங்க தேன் வந்து எப்படி வருப்போம், இந்த தேன் குழாய் வந்து ஒரு கூடு கட்டி இருக்க சக்கைய வந்து புளிஞ்சு எடுக்க எப்படி வருமோ அதே போலதான். அதே போல வரும். சூப்பரா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு தேன் மிட்டாய். இனி வந்து இதை வந்து இவர் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போறாரு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்பா. நெடுகளை நானே செய்து நானே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நெடுகளும் வந்து நானே சாப்பிட்றபடியா எப்படின்னா நானே செய்து நானே சாப்பிட்டு நானே ருசியா இருக்குன்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு வந்து இவரை வந்து சாப்பிட சொல்ல போறேன், எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு சாப்பிட்டு. இன்றைக்கு நான் தான் வந்து சாப்பிட போறேன். எனக்கு தான் இப்படியான இனிப்புகள் வந்து பிடிக்கும். இனிப்பு உரைப்பு எனக்கு நல்லா பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஓகே, நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. முதல் ரூபி செய்த தேன்குழல் நான் தான் நிறைய சாப்பிட்டது. ஓகே, நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ரூபி செய்த தேன் மிட்டாயை வந்து நான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். எனக்கு வந்து சரியான ஆசையா இருக்குது. அது அந்த முதல் ஆரம்பத்துல ரூபி வந்து அந்த செய்து அதை வந்து வெட்டி எடுத்து பொறிக்க எனக்கு அந்த கலரிங்க பார்க்க அந்த கண்ணுக்கு வந்து குத்தி கொண்டு இருக்குது. இப்போ ரூபி செய்து முடிப்பா இப்போ நான் சாப்பிடலாம்னு சொல்லி இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். அதுக்கு முதல் இங்கே வேறுங்க தேன் மிட்டாய் உள்ள தேன் எல்லாம் இறங்கி அந்த சீனி பானி எல்லாம் அந்த மாதிரி உள்ளே அந்த சீனி பானி இறங்கினோடனே அந்த அந்த இந்த இது இருக்குதான் மிட்டாய் வந்து உடைஞ்சோடனே அந்த நாவுல வந்து அந்த சீனி பானி வரும் அந்த சப்பைக்குள்ள வந்து சப்பை எடுக்க அந்த மாதிரி இருக்கும். சீனி பானி எப்படி இறங்கிருக்கு, சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி செம்மையா இருக்கு. ஏன் வந்து தேன் மிட்டாய் தான், தேன் மாதிரி இனிக்கிறபடியே தேன் மிட்டாய் சூப்பரா இருக்கும். இதே போல நீங்களும் வந்து தேன் மிட்டாய் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சிறுவர்களுக்கு வந்து மிகவும் பிடிக்கும். சிறுவர்கள் மட்டும் இல்லை, பெரிய ஆட்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வந்து வீட்டிலேயே இலவா வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க. வந்து சாப்பிடக்கூடாது, இனிப்பு தானே. இதோட நாங்க வந்து காணொலியை முடிச்சு கொள்றோம். அதை விட இப்படியான இனிப்புகள் சாப்பிடல நாங்க வந்து டீயோ பிளேண்டிக்கோ வந்து சீனி போடாம இதோடய நாங்க தனியா குடிக்கலாம். என்ன டீயோ பிளேண்டியோ குடிச்சு இதை வந்து சாப்பிட்டோம்னு சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.